சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்ல. சரி, இன்னைக்கான வகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவின் ஆறுகள் அப்படின்றது. இதுக்கு முன்னால நம்ம நிறைய கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னொன்று என்னன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பேன் ஆகிருக்கு. அது 13,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனா அது வந்து என்னன்னா பேன் ஆகிருக்கிறதுனால இப்போதைக்கு அதுல போட முடியாது. புதுசா இப்போ நியூவா ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுல இருந்து உண்மை அப்டேட்ல நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே அதுல கொடுப்போம். சரிங்களா? அது நீங்களும் பார்த்துக்கலாம், மற்ற வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க இப்ப பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவின் ஆறுகள் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரியும். ஆறுகளை பொறுத்த வரைக்கும் ஆறுகள் டாபிக்னாவே ஒரு சும்மா ஜஸ்ட் ஃபார் நம்ம வைகை ஆறு, எல்லா காவிரி ஆறு அப்படின்ற மாதிரி நம்ம ஆறுகள் பெயர்கள் ஒரு சின்ன சின்ன விதைகளை தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா மோஸ்ட்லி நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியணும், ஆறுகளை பத்தி தெரியணும் அப்படின்னா, வற்றாத ஆறுகள் இருக்கு, வற்றும் ஆறுகள் இருக்கு. இருக்கா இல்லையா? இப்ப நம்ம ஆறுனா என்னது? வற்றாததா? இல்ல, வற்றும் ஆறுகள். சரிங்களா? ஆனா இது வற்றாத ஆறுகளும் இருக்கு. அதுல என்ன பண்ணலாம்? படகு சவாரி செய்யலாம். ஆனா என்ன பண்ண முடியாது? நீர்மின் நிலையம் அணைக்க முடியாது. அது ஒண்ணுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பெரிய பெரிய ஆறுகள், வற்றாத நதிகள் ஓடிக்கிட்டே இருக்கும், மிக பெரியதாகவும் இருக்கும், என்னதான் இருக்கும், ரன் அப் ஆகிட்டே இருக்கும். ஆனா அதுல வந்து என்ன பண்ணலாம்? படகு சவாரி செய்யலாம். இங்கிட்ட இருந்து வணிக பொருட்களை அங்க கொண்டு செல்லலாம். அதுதான் வற்றாத அருவி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வற்றாத நதிகள்ன்றது ஒரு 3 நதிகள் இருக்கு. அது இமயமலையிலிருந்து தொடங்கி வரக்கூடிய நதிகளாக சொல்றாங்க. சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கா. இந்தியாவிலே மிகப்பெரிய நதி எது அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் என்னது? கங்கா என்பது இந்தியாவிலே மிகப்பெரிய நதி. சரிங்களா? மிக நீளமான நதியாகவும் இந்தியாவில் ஓடக்கூடிய நதிகள்ல மிக நீளமான நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லலாம்? கங்காவை சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்குள்ள அதிகமா அது மட்டும்தான் அதிகமா ஓடும் அப்படின்ற மாதிரியா இருக்கும். சரிங்களா? ஆனா பொதுவாகவே நதிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய நதிகள், இமயமலையிலிருந்து தோன்றக்கூடிய நதிகள் எல்லாமே என்னது இருக்கும்? வற்றாத நதிகளாக இருக்கு அப்படின்றது தெரியும். அதுல 3 நதிகள் என்னென்ன? இமயமலையிலிருந்து தோன்ற ஆறுகள் எத்தனை? சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. இருக்கா இல்லையா? அதை தவிர்த்து தீபகற்ப ஆறுகள் அப்படின்றது இருக்கு. என்னடா அது தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நர்மதா, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா மேற்கு நோக்கி ஓடும் ஆறுகள், கிழக்கு நோக்கி ஆறுகள் அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. மேற்கு நோக்கி 2 நதி தான் ஓடும். அது என்னென்ன நதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நர்மதை, தபதி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிழக்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, மகாநதி அப்படின்ற மாதிரி என்னது இந்த நதிகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப கேட்பாங்க கேள்விகள் எப்படி அமைக்கப்படும் அப்படின்னா, தீபகற்ப ஆறுகள் மேற்கு நோக்கி ஓடும் ஆறுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னன்னா நர்மதை, தபதியும் உள்ள இருக்கும். அதுல எது மகாநதியும் கோதாவரி, கிருஷ்ணா இந்த மாதிரி விஷயங்களும் வச்சிருப்பாங்க. நீங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசியில மேற்கொண்டு அனைத்தும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ப எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மகாநதியோ இல்ல தபதியோ ஏதாவது ஒண்ணு இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு சேர்த்திருப்பாங்க. அதுதான் கொஸ்டின் ஆகும். அப்ப மேற்கு நோக்கி ஓடும் நதி எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய 4 நதிகள்ல ஒரு நதியை இன்க்ளூட் பண்ணிட்டு நர்மதை மட்டும் வச்சிருந்தாங்கன்னா எதை அடிப்பீங்க? மேற்கு நோக்கி ஓடும் நதி நர்மதை அப்படின்னு அடிப்போம். அடிக்குமா இல்லையா? அந்த மாதிரிதான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் கிளாஸஸ் போறோம். சரிங்களா? புரிஞ்சுதானே? அப்ப இந்த தீபகற்ப ஆறுகள்ல நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி அப்படின்றது இருக்கு. இது என்னன்னா கிழக்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி அப்படின்றதாங்க. அதே போல மேற்கு நோக்கி ஓடும் நதிகள் எது எது? நர்மதை, தபதி அப்படின்றது சொல்றாங்க. புரிஞ்சுதானே? ஆர்டினேட் எங்க இருந்து வருது அப்படின்றது. சரிங்களா? எல்லாமே என்னன்னா இப்ப எக்ஸாம்பிளா இப்ப இந்தியா மேப், இந்தியா மாதிரி வரைவோம். அதை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி என்னது இந்தியா மாதிரி சும்மா வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இதுல வந்து நம்ம சொல்லிடலாம், ஏன்னா வடக்கிலிருந்து பாயக்கூடிய நதிகள் எது? இமயமலை ஆறுகள் சொல்லுவாங்க. அதாவது இமயமலைகள் இருந்து தோன்றக்கூடியது, பனியாறுகள் இருந்து வரக்கூடியது அப்படின்றதுக்காக என்னது பனியாறுகள், இமயமலை. இதப்ப வந்து என்ன பண்றோம்னா, இமயமலைகள் ஆறுகள் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்? தீபகற்ப ஆறுகளை பார்க்க போறோம்.
தீபகற்ப ஆறுகள்னா என்ன, இமயமலை ஆறுகள்னா என்ன? இமயமலையில் ஆர்ஜினேட் ஆகக்கூடாது, வடக்கு பகுதியில் ஆர்ஜினேட் ஆகக்கூடாது. ஆர்ஜினேட்னா என்னது? தொடக்கம். அதாவது தொடக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க? ஆர்ஜினேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அங்க இருந்தா உருவாகுது அப்படின்றத குறிப்பிடலாம். அப்ப வடக்குல வந்து இமயமலைகள் இந்த இடத்துல இருக்கா இல்லையா, காஷ்மீர் இது அந்த பகுதியில பூரா இருக்கா இல்லையா, அப்ப அது பூரா என்ன சொல்றாங்கன்னா இமயமலைகள் இருந்து ஓடக்கூடிய நதிகளாக சொல்றாங்க. அப்ப அங்கிருந்து வரக்கூடிய நதிகள் தான் என்னது? வட்டார நதிகளாக விளங்குது அப்படின்றாங்க. இப்ப தீபகற்பம்னா எப்படி சொல்லலாம்னா, நம்ம இது இந்தியாவில ரெண்டா பிரிக்கக்கூடிய ஒரு ரேகை பேர் என்ன? கடக ரேகை அப்படின்றது தெரியும். கடக ரேகை அப்படின்னு சொல்லி தெரியும். கடக ரேகை. இந்த ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய புறம் தீபகற்ப இந்தியா. இந்த ரேகைக்கு கீழே இருக்க புறம் தீபகற்ப இந்தியா அப்படின்றது தெரியும். அப்ப இந்த தீபகற்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓடக்கூடிய நதிகள்னா என்னது? நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இது பூரா என்னது? தீபகற்ப நதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா அந்த கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நதிகள் பூரா என்னது? தீபகற்ப நதிகள் அப்படின்றது சொல்றாங்க. புரியுதுதானே? பொறுமையா தான் சொல்றேன். சரி, நெக்ஸ்ட். இந்த இமயமலை ஆறுகளை பொறுத்த வரைக்கும் சிந்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இமயமலை ஆறுகளை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சிந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது தெரியணுமா இல்லையா? வடபகுதின்னு சொல்லிட்டாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். திபெத் ரீஜியன். திபெத் என்பது என்னது இருக்கு? இங்க இருக்கு திபெத். சரிங்களா? திபெத் ரீஜியன். இந்த திபெத் ரீஜியன்ல இருந்து கைலாஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு சரிவு, கைலாஸ் மலைத்தொடர் சொல்ற இடத்துல என்ன சொல்றாங்க? வடக்கு சரிவுல மான்சரோவர் ஏரி, மான்சரோவர் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியில தான் எது தொடங்குது? இந்த சிந்து நதி ஆரம்பமாகுது. சரிங்களா? அப்ப எஸ்டாப்ளிஷ்டு பை எங்க? சிந்து நதி இது ஆரம்பம் எங்க? மான்சரோவர் ஏரி. எங்க ரீஜியன்ல இருக்கு? திபெத் ரீஜியன்ல கைலாஸ் மலைத்தொடருக்கு வடக்கு சரிவுல என்ன இருக்கு? மான்சரோவர் ஏரி இருக்கு. அந்த ஏரியில இருந்து தான் ஆர்ஜினேட் ஆகுது. சரிங்களா? என்ன ஆகுது? ஆமா, ஆகுதா இல்லையா? அப்ப சிந்து நதி ஆரம்பம் அங்க அப்படின்றது தெரியும். இது எத்தனை மீட்டர் உயரத்துல இருந்து தோங்குது அப்படின்னு சொல்லி இந்த உயரம், இங்க இருந்து உயரம். ஆமா, மோஸ்ட்லி ஆறுகள் எல்லாமே உயரத்துல இருந்தா தோங்கும். அப்ப அந்த ஆறுகள், பனியாறுகள் எல்லாமே என்னது? உயரத்துலவான இடத்துல இருந்து தாழ்வான பகுதிக்கு ஓடி வருமா இல்லையா? இப்போ ஒரு வாட்டரே இருக்கலாம், தண்ணி எடுத்துக்கிட்டோம், தண்ணி எடுத்து ஊட்டணும்னா மேல இருந்து ஊட்டும் போது கீழே வைக்க தானே ஓடி வரும். அப்ப அதே மாதிரிதான் அங்க இருந்து ஆர்ஜினேட் ஆகுறது. பனிகள், பனிக்கட்டிகள் என்ன ஆகும்? உருகி கீழே ஒரு உருகி வரும்போது அது என்ன ஆகும்? தண்ணியாக ஊறி வருது. அதுதான் வந்து என்னது? நதியாக காணப்படுது. அந்த நதி திபெத் ரீஜியன்ல கைலாஸ் மலைத்தொடர் வடக்கு சரிவுல மான்சரோவர் ஏரி அப்படின்ற ஏரியில இருந்து உருவாகிறதா என்னது? சிந்து நதி. புரிஞ்சுதானே? அப்ப எந்த ஏரியில இருந்து சிந்து நதி உருவாகுது? மான்சரோவர் ஏரி அதுல இருந்து உருவாகுது அப்படின்றது தெரியணும். ரெண்டாவது, எத்தனை மீட்டர்ல இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளவு? 5150 மீட்டர் உயரத்துல இருந்து உருவாகுது அப்படின்ற கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சுக்கிறோம். இது 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கு. தெளிவா பார்த்துக்கிறோம். புரிஞ்சுதானே? ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டான கேள்விகள் நிறைய வைப்பாங்க. ஆனா நதிகள்ல இருந்து ஒரு 2-3 கேள்விகள் வரும். அதனால அந்த தெளிவா பார்த்துக்கிறோம். குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட், இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு எத்தனை மீட்டர் நீளம் இருக்கு? டோட்டலா வந்து சிந்து நதி இங்க இருந்து எது வரைக்கும் நீளமா போகுது? நீளம் என்றால் என்னது? அங்க இருந்து ஓடக்கூடிய நதி நீளத்தை சொல்றாங்க. அகலம் என்றா வேற, பரப்பளவு சதுர கிலோமீட்டர் தான் வேற. சரியா? அதோட பரப்பளவு சதுர கிலோமீட்டர் வேற வரும். அப்ப என்ன வருது? இதை பொறுத்த வரைக்கும் 2850 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஆனா நம்மளோட இங்கிலீஷ் ஆங்கில புத்தகத்துல, அதாவது 10th ஆங்கில புத்தகத்துல 2880 கொடுத்திருக்காங்க. இங்க பொறுத்தவரைக்கும் தமிழ் புத்தகத்தை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். தமிழ் புத்தகத்துல மட்டும் எவ்வளவு இருக்கு? 2850. சரிங்களா? அதுல ஒரு டேட்டா இருக்கு, இதுல ஒரு டேட்டா இருக்குன்றக்கா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம தமிழ் மேஜர்னால தமிழ்ல என்னது படிச்சுக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? 2850. இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்க? 2880 கொடுத்திருக்காங்க. அது இது பண்ணக்கூடாது. சரிங்களா? புரிச்சுதானே? அப்ப இது வந்து என்னது? நீளம் மட்டும் எவ்வளவு? சிந்து நதியோட நீளம் 2850. எந்த உயரத்துல இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி 5150 மீட்டர் உயரத்துல இருந்து உருவாகி 2850 மீட்டர் வரைக்கும் நீளம் வரைக்கும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்குள் ஓடக்கூடிய அந்த நீளம் எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேள்விகள் அமையும். அப்ப இந்தியாவில் இத ஓடக்கூடிய அந்த நீளம் எவ்வளவு பார்த்தோம்னா 709 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள ஓடக்கூடிய நதி சிந்து நதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? புரிச்சுதானே? அந்த இந்தியாவுக்குள்ள ஓடக்கூடிய 709 அப்பதான் வந்து என்னது? அதோட துணை நதிகள் வந்து சேருது. துணை நதினா வெளியில இருந்து நதிகள் கொண்டு வந்து முதன்மை நதியில சேரக்கூடியது. இப்ப எக்ஸாம்பிளா இப்ப வந்து ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கு, இதுதான் சிந்து நதினு வச்சுக்கிறோம்.
அப்ப இங்கிட்டு ஒரு நதி வருது, இங்கிட்டு ஒரு நதி வருது, இங்கிட்டு ஒரு நதி வருது, வந்து நேரடியா யார்ட்ட வந்து ஒண்ணு சேருது, சிந்து நதிட்ட, முதன்மை நதிட்ட ஒண்ணு சேருது. இது பேர் என்ன சொல்லலாம்னா துணை நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? துணை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது இந்த நதியில இருந்து இங்கிட்டு ஒரு நதி பிரியுது, இங்கிட்டு ஒரு நதி பிரியுது, இங்கிட்டு ஒரு நதி பிரியுது. அப்ப என்னன்னா இந்த நதியில இருந்து, முதன்மை நதியில இருந்து இந்த சைடு பிரிஞ்சு போச்சுன்னா அது என்ன சொல்றாங்க? கிளை நதி. என்ன சொல்லுவாங்க? கிளை நதி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அப்ப துணை நதினா வெளியில இருந்து ஒரு நதி முதன்மை நதியில வந்து ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அது சொல்றாங்க துணை நதின்னு சொல்றாங்க. அதே அந்த முதன்மை நதியில இருந்து பிரிஞ்சு போச்சுன்னா அது வந்து என்ன சொல்றாங்க? கிளை நதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சுதானே? தெளிவா நான் வச்சுக்கிறோமா இல்லையா? நெக்ஸ்ட் இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா எத்தனை சதுர கிலோமீட்டர் இது வந்து ஓடுது அப்படின்னு டோட்டலா வந்து எத்தனை சதுர கிலோமீட்டர் இருக்கு, அதாவது பரப்பளவு இதெல்லாம் சேர்த்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது 11,65,500 சதுர கிலோமீட்டர் வந்து ஓடக்கூடியது என்னது? இந்த சிந்து நதியாக சொல்றாங்க. இந்த சிந்து நதி வந்து எவ்வளவு ஓடுது? 11,65,500 சதுர கிலோமீட்டர் அப்படின்றது நல்லா தெரியும். ஆனா இந்தியாவுக்குள்ள ஓடக்கூடிய அந்த சதுர பரப்பளவு எவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம குறுக்குது, அதாவது நீர்ப்பாசனத்தை தரக்கூடிய ஏரியாக்கள் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த நீர்ப்பாசனத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ள மட்டும் 3,21,289 சதுர கிலோமீட்டர் ஓடக்கூடியது என்னது? இந்த சிந்து நதி. சரிங்களா? அதான் அவ்வளவு தூரத்துக்கு நம்ம என்னது நீர்ப்பாசனம் வாங்கிக்கிறோம். எக்ஸாம்பிளா வயக்காட்டுக்கு தண்ணி இழுக்கிறது வைக்கிறது எல்லாமே என்னது இந்த நதிகள்ல தான் இருக்கும். அதனாலதான் அந்த நதிகள்ல அந்த காலகட்டத்துல என்ன இருக்கும்? இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல என்ன பண்ணிருப்பாங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்களா இல்லையா? அப்ப அந்த ஆற்றங்கரை ஓரமாக தான் என்ன பண்ணிருப்பாங்க? மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. அங்கதான் இன்னும் நீர்ப்பாசனத்துக்கு ஏற்றவாறாக இருக்கும். அதே மாதிரி என்னது வாணிபத்துக்கு ஏற்றவாறாக இருக்கும். நதிகள்ல படகு செஞ்சு படகு மூலமா என்ன பண்ணுவாங்க? இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போறதுக்கு ஏற்றவாறாக எது விளங்குச்சு? இந்த சிந்து நதி விளங்குச்சு அப்படின்றது தெரியுதா இல்லையா? அப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதுல புரியுது அப்படின்றது தெரியலாம். நெக்ஸ்ட் இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு நமக்கு இந்த திபெத் ரீஜன்ல இருந்து இங்க வந்து நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு அப்படியே இங்க வந்து பாகிஸ்தானுக்குள்ள எங்க சிலார் அப்படின்ற ஏரியா வரைக்கும் போய், சரிங்களா, ஏரியா அலையாக நுழைந்து பாகிஸ்தானுக்குள்ள சில்லார் என்ற ஒரு ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் எங்க போய் கலக்குது? இங்க அரபிக் கடல்ல கலக்குது. எங்க கிடக்குது? அரபிக் கடல்ல கிடக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் இது வங்காள விரிகுடா. இது வந்து என்னது? இந்திய பெருங்கடல். அப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 பகுதி என்னது? கடலால் ஆளப்பட்டது. அப்ப கேட்கலாம்ல, கேள்வி கேட்கலாமா இல்லையா? அப்ப இந்தியா வந்து 3 பகுதி என்னது? கடலால் ஆளப்பட்டதாக சொல்றாங்க. அதுல பொறுத்த வரைக்கும் அரபிக்கடல் வந்து எந்த பகுதியில இருக்கு? மேற்கு பகுதியில இருக்கு. கிழக்கு பகுதியில என்னது இருக்கு? வங்காள விரிகுடா இருக்கு. தெற்கு பகுதியில என்ன இருக்கு? இந்திய பகுதியில இருக்கு, இந்திய பெருங்கடல் இருக்கு அப்படின்றது நல்லா தெரியணும் தானே? நெக்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் அவசியம் கிடையாது. ஆனா இருந்தாலும் ஒரே ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட துணை நதிகள் என்னென்ன அது தெரிஞ்சுக்கிறோம். அதுல மிகப்பெரிய நதி எது அதையும் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அது கேள்வியாக அமையுமா இல்லையா? அப்ப துணை நதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்போது ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இது வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்ற மாதிரி என்னது குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நதி எது? ஜீனாப் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த சினாப் என்றதுதான் சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி எது? சினாப் அப்படின்றத சொல்லலாம் தானே? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கங்கை நதி. இப்ப இமயமலை ஆறுகள்ல என்னது 2வது நதியாக இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியை பத்தி பார்த்துவோம். அந்த கங்கை நதியை பொறுத்த வரைக்கும் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல ஆரம்பிக்குது. உத்தரகாண்ட் மாநிலத்துல உற்பத்தி ஆகுது. அதுவும் எந்த இடத்துல? உத்தரகாசி அப்படின்ற இடத்துல வந்து எது கங்கை நதி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதோட மொத்த மீட்டர் எந்த உயரத்துல இருந்து ஆரம்பிக்குது? இது மாதிரியே தான் இந்த எந்த உயரத்துல இருந்து ஆரம்பிக்குது? 7010 மீட்டர் உயரத்துல இருந்து ஆரம்பிக்குது. எது? கங்கை நதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த கிளேசியர் இருக்கு? எந்த பனியாறு மூலமாக பார்த்தோம்னா கங்கோதிரி கிளேசியர். எந்த கிளேசியர்? கங்கோதிரி கிளேசியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசி என்ற பிளேஸ்ல இருந்து
7010 மீட்டர் உயரத்துல இருந்து எங்க கங்கோதிரி பனியாறு, கங்கோதிரி கிளேசியர் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த பனியாறு அப்படின்ற அந்த பனியாறுல இருந்து உருவாகக்கூடியதுதான் என்னது இந்த கங்கை. அப்ப அந்த ஆரிஜினேட் ஆகி அந்த உருவாகிற இடத்துல வந்து அதுக்கான பெயர் கங்கைக்கு பெயர் வந்து அதுக்கான பேர் கங்கை கிடையாது. இந்தியாவுக்குள்ள என்டர் ஆன பிறகுதான் கங்கை. அதுக்கு முன்னால வரைக்கும் என்ன இருந்துச்சு? பாகீரதி. அப்ப உத்தரகாண்ட் மாநிலத்தை உருவாகுது, உருவாகி அந்த பகுதியெல்லாம் வரும்போது இதுக்கு பேர் என்னது? பாகீரதி என பெயரோட வைக்கப்பட்டுச்சு. உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல இதுக்கு பேர் என்னது? பாகீரதி அப்படின்னு அழைப்பாங்க. இது எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2525. சோ டோட்டலாவே இந்த இருக்கிற நதிகள்ல 3 நதிகளை காட்டிலும் கங்கை நதி தான் இந்தியாவுக்குள்ள அதிகமாக ஓடுது. அது எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? 2525. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 25 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும், சதுர கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு பரவி தண்ணி சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8,61,404 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணலாம்? நமக்கு நீர்ப்பாசனத்தை பெறணும் அப்படின்றது தெரியணும். 8,61,404 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் என்ன கொடுக்குறாங்க? நீர்ப்பாசனத்தை தராங்க அப்படின்றது தெரியும் தானே. நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா இந்தியாவுக்குள்ள என்டர்ஃபேர் ஆகும்போது, இந்தியாவுக்குள்ள உள்ள வரும்போது அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்தியாவுக்குள்ள உள்ள வரும்போது கங்கை என்று அழைக்கப்படுது. என்ன சொல்றாங்க? கங்கை. இந்தியாவுக்குள்ள கங்கை என்று அழைக்கப்படுது. அதே நதி இங்க இருந்து இப்ப எக்ஸாம்பிளா உத்தரகாண்ட் மாநிலம் இங்க இருக்கு, இது சிந்து நதியை பார்த்தோம். அதே போல உத்தரகாண்ட் மாநிலம் எங்களுக்குள்ள இருக்கு, இந்த டிப்ல இருக்கா இல்லையா? இந்த பகுதியில இருந்து என்ன பண்றாங்கன்னா ஆர்ஜினேட் ஆகி வரும். வந்து என்ன பண்ணா இங்க கரெக்டா பே ஆஃப் பெங்கால்ன்ற வங்காள விரிகுடாவில கலக்கும். சரிங்களா? வங்காளதேசம் வழியாக வந்து டேரக்டா எங்க வந்து கலக்குது? வங்காள விரிகுடாவில கலக்குதா இல்லையா? உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து பீகார் இந்த பகுதிகள் வந்து என்ன பண்ணுது? வங்காள விரிகுடாவில கடைசியா கலக்குது. வங்காளதேசத்து மூலமா உள்ள போய் கலக்குது. அப்ப அந்த வங்காளதேசத்துல உள்ள நுழைவு பாத்தீங்களா? வங்காளதேசத்துல உள்ள கலந்த பிறகு அதுக்கான பெயர் என்ன? பத்மா. அப்ப 3 பெயர்களோட இருக்கு. ஆரம்பிக்கும் போது பாகீரதி, அதே மாதிரி என்னது நம்ம இந்தியாவுக்குள்ள வரும்போது கங்கா, அதே மாதிரி வங்காளதேசத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சோன பத்மா அப்படின்ற மாதிரி 3 பெயர்களை கொண்டது எது? கங்கை நதி அப்படின்றது நல்லா தெரியணும் தானே? தெரியும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்னன்னா கோமதி. இதோட வந்து என்னன்னா துணை நதிகள் வந்து இருக்கு. துணை நதிகள் வந்து 2 பேர் இதா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து என்னன்னா வடக்கு பகுதியில தனியாக, தெற்கு பகுதியில தனியாக பிரிச்சிருக்காங்க. வடக்கு பகுதியில இருந்து வந்து ஆர்ஜினேட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, வடக்கு பகுதி தெற்கு பகுதின்னு சொல்லிட்டு ஒரு நதி முதல் நதி போயிட்டு இருக்கோம். வடக்கு பகுதியில இருந்து ஆர்ஜினேட் ஆகும், அதே மாதிரி தெற்கு பகுதியில ஆர்ஜினேட் ஆகும். ஆனா முதல் நதியில இருந்து பிரிஞ்சு போறது கிளை நதி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கேன். ஆனா இந்த நதியில ஆர்ஜினேட் துணை நதிகள் எல்லாமே வடக்கு பகுதியில கொஞ்சம், தெற்கு பகுதியில கொஞ்சம்ன்ற மாதிரி என்னது ஆர்ஜினேட் ஆகுது. அதுல கோமதி, காக்ரா, கண்டக், கோசி அப்படின்றது வடக்கு பகுதியில இருந்து வந்து எங்க ஜாயின் ஆகுது? கங்கை நதியில ஜாயின் ஆகுது அப்படின்றது சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா செகண்டா இருக்கக்கூடியது தெற்கு பகுதியில இருந்து ஜாயின் ஆகக்கூடியது சோன், சாம்பல், யமுனா அப்படின்ற நதிகள் என்ன பண்ணுது? தெற்கு பகுதியில இருந்து கீழ இருந்து, இப்ப கீழே இருந்தா பாத்தீங்களா, இது வடக்கு பகுதியில இருந்து என்ன வருது? கோமதி, காக்ரா, காண்டக், கோசி அப்படின்ற மாதிரி நதிகள் வந்து ஜாயின் ஆகுது. அதே போல தெற்கு பகுதியில இருந்து வந்து ஜாயின் ஆகக்கூடியது சோனு, சாம்பல், யமுனா அப்படின்ற நதிகள் பூரா என்னது ஜாயின் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? இதுதான் வந்து என்ன சொல்றாங்க? இதோட துணை நதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கங்காவோட துணை நதிகள் அப்படின்னு. ஆனா இதுலயே கங்கையோட துணை நதிகளிலே மிகப்பெரிய நதி தெரியணுமா இல்லையா? இப்ப சிந்து நதிக்கு பார்த்தா செனாப்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி கங்கை நதியோட துணை நதிகள்ல மிகப்பெரிய நதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது? யமுனா அப்படின்றது குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? யமுனா அப்படின்றத தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கணுமா இல்லையா? நோட் பண்ணிடலாமா? சரி. நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா ரிவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த இமயமலை ஆறுகள்ல 3வது நதியாக, மிகப்பெரிய நதியாக விளங்கக்கூடிய நதிகள்னு சொல்லலாம். அதை பொறுத்த வரைக்கும் பிரம்மபுத்திரா திபெத் மான்சரோவர் ஏரி, அதாவது திபெத் பகுதியில இருக்கக்கூடிய இதே திபெத் பகுதியில என்னது மான்சரோவர் லேக் அப்படின்றதுக்கு, அதுக்கு எப்படி சிந்து நதிக்கு எப்படி சொன்னோமோ அதே போலதான் மான்சரோவர் ஏரியில இருந்து கிழக்கு கைலாஸ் அப்படின்ற பகுதி, அதுல வந்து என்னது வடக்கு கைலாஸ் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் என்னது கிழக்கு கைலாஸ் அந்த பகுதியில சோமாயின் டங் அப்படின்ற பகுதியில இருந்து என்னது ஆர்ஜினேட் ஆகுது. என்னது செமாயின் டங். சரிங்களா? செமாயின் டங் அப்படின்றது செமாயின் டங் அப்படின்ற பகுதியில இருந்து பிரம்மபுத்திரா நதி உற்பத்தி ஆகுது. சரிங்களா? உற்பத்தி எங்கிருந்து ஆகுது? திபெத்ல மான்சரோவர் ஏரிக்கு கிழக்கு பகுதியில கைலாஸ் மலைக்கு
பகுதியில் கைலாச மலைக்கு செம்மாயின் டேங்க் அப்படின்ற இடத்துல வந்து இதாகுது செம்மாயின் டேங்க். சரிங்களா? செம்மாயின் டேங்க் புரிஞ்சுதானே? நெக்ஸ்ட் பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மீட்டர் உயரத்துல இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5150 மீட்டர் உயரத்துல. இது எப்படி இத எத்தனை மீட்டர்? கங்கா 7010 மீட்டர். அதே மாதிரி இது சிந்து எத்தனை மீட்டர்? 5150. இது 5150. கங்கா என்பது 7010. அதே பிரம்மபுத்திரா என்பது 5150. இந்த மீட்டர்ல இருந்து உருவாகுது அப்படின்றத சொல்றாங்க. அந்த மீட்டர் உயரத்துல இருந்து, சரிங்களா, உயரத்துல இருந்து உருவாகுது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது எத்தனை சதுர கிலோமீட்டருக்கு வந்து நீர்ப்பாசனத்தை தருது? மொத்தமா மற்ற நாடுகளையும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டருக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5,80,000 சதுர கிலோமீட்டருக்கு வந்து கொடுக்குது. ஆனா இந்தியாவுக்குள்ள எவ்வளவு கொடுக்குது அப்படின்னா 1,94,413 சதுர கிலோமீட்டர் கொடுக்குது. அப்ப இதுல பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ள பொறுத்த வரைக்கும் எது இருக்கு? 1,94,413 சதுர கிலோமீட்டர் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இருக்கிறதுலே வந்து இது 3 லட்சம் கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு இந்தியாவுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மொத்தமா வந்து என்னது 11 லட்சம் கொடுத்திருக்காங்க. ஆனா இத கங்காவை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துக்கு இந்தியாவுக்குள்ள மட்டும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8,60,000. அப்ப இதுதான் என்னது இந்தியாவிலேயே மிகப்பெரிய நதி அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த கிலோமீட்டர் வச்சே சொல்லிடலாமா இல்லையா? அப்ப இந்தியாவுக்குள்ள இது எத்தனை கிலோமீட்டர் ஓடுது பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,94,413 சதுர கிலோமீட்டர். இதோட டோட்டலா வந்து ஓடுது. டோட்டலா ஓடக்கூடிய 5,80,000 சதுர கிலோமீட்டர் வந்து ஓடுது. ஆனா இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீர்ப்பாசனத்தை தரக்கூடியது 1,94,413 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் எதுல பிரம்மபுத்திரா நீர்ப்பாசனத்தை தருது அப்படின்றது தெளிவா நான் வச்சுக்கிறோமா இல்லையா? நெக்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இந்தியாவுக்குள்ள நீளம், எத்தனை கிலோமீட்டர் நீளம் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தமா டோட்டலாவே வந்து 2,900 கிலோமீட்டர் வந்து நீளம் ஓடுது. அதே போல இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? 2,525 கிலோமீட்டர். ஆனா இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? 2,850 கிலோமீட்டர் வந்து மீட்டர் வந்து ஓடுது. சரியா? ஓடுதா இல்லையா? கிலோமீட்டர் ஓடுதா இல்லையா? அதே போலதான் இதுவும். சரிங்களா? 2,900 கிலோமீட்டர் ஓடுது. ஆனா இந்தியாவுக்குள்ள ஓடக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளவு? வெறும் 900 கிலோமீட்டர். அப்ப நீள அளவுலையும் பார்த்தோம்னா எது பெருசா இருக்கு? கங்கை தான் பெருசா இருக்கு நீள அளவுலையும் பொறுத்த வரைக்கும். இது 900 கிலோமீட்டர். இது எவ்வளவு வருது இந்தியாவுக்குள்ள ஓடும்போது? 709. இது இந்தியாவுக்குள்ள ஓடும்போது எவ்வளவு? 2,520. டோட்டலாவே இந்தியாவுக்குள்ளதான் ஓடுது. சரிங்களா? இது மட்டும் என்னது மாதிரி இது 900 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து ஓடுது. எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது. இங்க இருந்து ஆரம்பிச்சு வர்றது எப்படி வரும்னா இந்த இடத்துல அருணாச்சல் பிரதேசத்துல உலகம். அருணாச்சல் பிரதேசம் அது அங்கிருந்து ஆரம்பிக்கும் போது இதுக்கான பெயர் திபெத் ரீஜியன்ல ஷாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? திபெத் ரீஜியன்ல இதோட பேர் என்ன? ஷாங்போ. இதுக்கான அர்த்தம் என்னன்னா தூய்மை. என்ன சொல்றாங்க? தூய்மை என்ற அர்த்தம். ஷாங்போ என்றால் என்னது? தூய்மை என்ற அர்த்தம். அப்ப இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? திபெத் ரீஜியன்ல பிரம்மபுத்திராவை எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஷாங்போன்னு அழைச்சிருக்காங்க. அந்த ஷாங்போ என்பதற்கு தூய்மை என்ற அர்த்தம். புரிஞ்சுதானே? தெளிவா இருக்குல்ல? நெக்ஸ்ட் இது எங்க இந்தியாவுக்குள்ள ஆர்ஜினேட் ஆகுது? எங்க இது நேரம் வந்து இப்படியே இறங்கிடலாம்ல? ஏன் இந்தியாவுக்குள்ள ஆர்ஜினேட் ஆகுதுன்னா அங்கனுக்குள்ள என்னது பல்வேறு விதமான மலை இடுக்குகள் இருக்கு. அந்த இடுக்குகள்ல நுழைஞ்சு எங்க வருது? அருணாச்சல் பிரதேசம் வழியாக திகாங் அப்படின்ற மலை இடுக்குகள். என்ன சொல்றாங்க? திகாங் என்ற மலை இடுக்குகள் வழியாக எதுக்குள்ள என்ற பேர் ஆகுது? இந்தியாவுக்குள்ள என்ற பேர் ஆகுது அப்படின்றது சொல்றாங்க. இந்தியாவுக்குள்ள என்ற. அப்ப அருணாச்சல் பிரதேசம் வரும்போது இதோட பேர் என்ன சொல்றாங்க? ஆரம்பிக்கும் போது ஜமுனா என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அருணாச்சல் பிரதேசம் உள்ள நுழையும் போது ஜமுனா அப்படின்றது அழைக்கிறாங்க. என்ன அழைக்கிறாங்க? ஜமுனா என்று அழைக்கிறாங்க. அதே போல திபெத் ரீஜியன்ல எப்படி அழைக்கிறாங்க? ஷாங்போ என்று அழைக்கிறாங்க. அப்ப அருணாச்சல பிரதேசத்துல உள்ள நுழைஞ்ச உடனே என்ன சொல்றாங்க? திகாங்ன்றது எதா மாறுது? ஜமுனாவா மாறுது. என்ன சொல்றாங்க? ஜமுனாவா மாறுது. அப்படி உள்ள வரும்போதுதான் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மபுத்திராவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உள்ள வரும்போது பிரம்மபுத்திராவா வருது. ஜமுனா என்பது கடைசியில என்னது உள்ள இன்டர்ஃபேர் ஆகி இந்தியாவுக்குள்ள இருந்து அருணாச்சல பிரதேசம் தான் ஜமுனா என்று அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வரும்போது பிரம்மபுத்திரா என்று அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுது? இப்படியே இந்த ரீஜியன்ல போய் கரெக்டா எங்களுக்குள்ள மேற்கு வங்காளம் இருக்கு பாத்தீங்களா? கரெக்டா இந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மேற்கு வங்காளத்துல வரும்போது என்ன ஆகுது?
கரெக்டா வங்காளதேசத்துக்குள்ள உள்ள போகும், என்டர்பிரேஸ் ஆகும். கங்கா எப்படி என்டர்பிரேஸ் ஆகுமோ அதே மாதிரி ஆகும். கங்காவும் பிரம்மபுத்திராவும் ஒண்ணு சேர்ற இடத்துல வங்காளதேசத்துல ஒண்ணு சேரும். அந்த வங்காளதேசத்துல ஒண்ணு சேர்ற இடத்துல அதுக்கான பெயர் மேக்னா. அப்ப கங்காவும் பிரம்மபுத்திராவும் ஒன்று சேரும் இடத்துல அந்த பேர் என்ன சொல்றாங்க? மேக்னா அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க? பிரம்மபுத்திரா ஆற சொல்றாங்க. அப்ப கங்காவும் என்னது பிரம்மபுத்திராவும் ஒண்ணு சேரக்கூடிய இடம் வந்து வங்காளதேசம். அந்த வங்காளதேசத்துல என்ன சொல்றாங்க? அது சேர்ற இடத்துக்கு சேர்ந்த பிறகு அந்த பிரம்மபுத்திராவுக்கு பேர் என்ன? மேக்னா என்று அழைக்குது. கங்காவும் பிரம்மபுத்திரா ஒன்றிணைந்து ஓடக்கூடிய நதிகள்ல மேக்னா என்று அழைக்கிறாங்க. இதுக்கான இம்பார்ட்டன்டான ஒரு இது இருக்கு. என்ன இருக்குன்னா துணை நதிகள் இருக்கு. அந்த துணை நதிகளை பொறுத்தவரைக்கும் தீஸ்தா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ அப்படின்னு சொல்லலாம். பராக்னாவே என்னது? ஒரு நதியோட பேர் தான். இப்ப கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேருமே என்னது? பராக்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சுபன்ஸ்ரீன்றது இங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் வைக்கிறாங்களா இல்லையா? அப்ப ரிவர்ஸுக்கு துணை நதிக்கான பெயராக சொல்றாங்க தீஸ்தா, மனாஸ், அப்புறம் என்னது இத பராக், அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? சுபன்ஸ்ரீ அப்படின்றது எதோட துணை நதியாக சொல்றாங்க? பிரம்மபுத்திராவோட துணை நதியாக சொல்றாங்களா இல்லையா? அப்ப இது எல்லாமே என்னது? தெளிவா நான் வச்சுக்கணும். இப்ப மறுபடியும் ஒரு இது போயிடலாமா இல்லையா? மறுபடியும் திரும்ப ரிட்டர்ன் சொல்லிடவா? இதுக்கு இந்த வரேன் அது கடைசியா வந்து சொல்லிக்கிறோம். இப்ப வந்து என்னன்னா முதல்ல ஒரு ரொட்டைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன், சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த இமயமலை ஆறுகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆறுகள்? இது மொத்தமா வந்து இந்தியாவின் ஆறுகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆறுகள் இருக்கு? 2 வகையா பிரிக்கிறாங்க. அது என்னென்ன ஆறுகள்? இமயமலை ஆறுகள், இன்னொன்னு தீபகற்ப ஆறுகள். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? இந்த இமயமலை ஆறுகள் எத்தனை இருக்கு? 3. என்னென்ன? சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கை அப்படி. நெக்ஸ்ட், தீபகற்ப ஆறுகள் எத்தனை இருக்கு? 2, 4, 6 இருக்கா இல்லையா? 6 இருக்கு. அப்ப நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து மேற்கு நோக்கி ஓடும் ஆறுகள் எத்தனை? நர்மதை, தபதி. அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி ஓடும் ஆறுகள் எத்தனை? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. புரிஞ்சுதானே? நெக்ஸ்ட், சிந்துவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இமயமலை இருந்து ஓடும் ஆறுகள், அதை மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிந்துவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? அது எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது? திபெத் ரீஜன், கைலாஷ் பாலைவனம், வடக்கு சரிவுல மான்சரோவர் லேக்ல வந்து ஆரம்பிக்குது, சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மீட்டர் உயரத்துல இருந்து ஆரம்பிக்குது? 5150. இதோட மொத்த நீளம் எவ்வளவு? 2850. இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய நீளம் மட்டும் எவ்வளவு? 709. அதே மாதிரி மொத்த சதுர கிலோமீட்டர், எத்தனை சதுர கிலோமீட்டர் நீர்ப்பாசனம் தருது? 11,65,500. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள மட்டும் எத்தனை வருது? 3,21,289 சதுர கிலோமீட்டர். அது வந்து எங்க? பாகிஸ்தான்ல எந்த இடத்துல வந்து எங்க இருந்து எங்க ஆரம்பிக்குது? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆரம்பிச்சு பாகிஸ்தான்ல உள்ள நுழையும் போது சில்லார் அப்படின்ற இடத்துல இருந்து நுழையுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதோட துணை நதிகள் என்னென்ன? சீலம், பியாஸ், சட்லஜ். மொத்தம் 5 நதிகள். 5 நதிகள் தானே? அந்த 5 நதிகள் முதன்மையான நதியாக எது சொல்றாங்க? சின்னாப், சரிங்களா? மிகப்பெரிய நதியாக. நெக்ஸ்ட், கங்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனை? என்ன? எங்க ஆரம்பிக்குது? உத்தரகாண்ட் மாநிலம். நெக்ஸ்ட், அது உத்தரகாசின்ற இடத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து இதுன்றாங்க? 7010 கிலோமீட்டர் வந்து உயரத்துல இருந்து. அதுக்கப்புறம் என்ன? கிலோமீட்டர்ல மீட்டர், சரிங்களா? நெக்ஸ்ட், இது எந்த ஆற்றின் வழியாக உருவாகுது? கங்கோத்ரி கிளேசியர் பனியாறு மூலமாக உருவாகுது. நெக்ஸ்ட் என்னன்னா இதோட பேர் என்ன? அங்க ஆரம்பிக்கும் போது உற்பத்தி ஆகும் போது அதோட பேர் என்ன? பாகீரதி. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? 2525 கிலோமீட்டர். இது மொத்த பரப்பளவு எவ்வளவு? 8,61,400 சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் மொத்தமாவே. நெக்ஸ்ட் என்னன்னா வங்காளத்துல இதுக்கான பெயர் என்ன? பத்மா. இதோட துணை நதிகள் என்னென்ன? கோமதி, காக்ரா, கண்டக், சோசி. வடக்கு பகுதியில துணை நதியாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இது தெற்கு பகுதியில துணை நதியாக என்னென்ன? சோனு, சம்பல், யமுனா, தென். சரிங்களா? தென் பகுதியில் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நதி எது? யமுனா. சரி, நெக்ஸ்ட் பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும் பிரம்மபுத்திரா என்னென்ன நதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எங்க ஆரிஜினேட் ஆகுது? திபெத். எந்த லேக்கு? மான்சரோவர். கிழக்கு பகுதியில கைலாசா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல செமாயிங்டாங் அப்படின்ற இடத்துல இருந்து உருவாக்குது. இதை பொறுத்த வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் மீட்டர்ல இருந்து எத்தனை மீட்டர்ல இருந்து உருவாகுது? 5150 மீட்டர் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட், இது எத்தனை லட்சம் கிலோமீட்டர் இருக்கு? சதுர கிலோமீட்டர். 5,00,000
80,000 சதுர கிலோமீட்டர். ஆனா இந்தியாக்குள்ள மட்டும் கிலோமீட்டர். வெரி குட். சரி, நெக்ஸ்ட் வந்து இது எத்தனை கிலோமீட்டர் நீளம் ஓடுது? 2900 கிலோமீட்டர் நீளம். அதே போல எத்தனை கிலோமீட்டர் வந்து இந்தியாக்குள்ள ஓடுது? 900. வெரி குட். அதுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, இதோட ரீஜியனை பொறுத்த வரைக்கும் திபெத் ரீஜியன்ல என்னவாக சொல்றாங்க? இத ஷாங்கோ என்று அழைக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தூய்மை என்ற அர்த்தம். இது அருணாச்சல பிரதேச இந்த என்டர்பிரைஸ் ஆகும்போது எந்த வழியாக என்டர்பிரைஸ் ஆகுது? திகாங்கே மலை இடுக்குகள்ல இருந்து உருவாகுது. அதுக்கான பெயர் என்ன அப்போ? ஜமுனா. சரி, நெக்ஸ்ட் என்னன்னா, இதோட பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கங்காவும் பிரம்மபுத்திராவும் இணையக்கூடிய இடத்துல வந்து என்ன சொல்றாங்க? மேக்னா என்று சொல்றாங்க. சரிங்களா? இணையத பிறகு மேக்னா என்றாங்க. இதோட துணை நதிகள் என்னென்ன? திஸ்தா, மனாஸ், பராக், என்னது சுபன்ஸ்ரீ அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதோட சிறப்பு பெயர்கள், சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிறப்பு பெயர்கள் கிடையாது, சிறப்பு நதிகளோட சிறப்பு பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னன்னா, நீளமானது, ரொம்பவும் அகலமான நதியாகவும் விளங்குது. இதை பொறுத்த வரைக்கும் வற்றாத நதியாகவும் விளங்குது. அதே போல நீர்மின் உற்பத்தி இயலாமை, நீர்மின் உற்பத்தி இதுல செய்ய முடியாது. நீர்மின் சக்தி இப்ப வந்து காவிரியில தான் பண்றாங்க, மேட்டூர் அணையிலாம் வச்சு பண்றாங்க. இதுல அணைக்கட்டோ ஏதோ எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்ன சொல்றாங்க? நீர்மின் உற்பத்தி இயலாமை அப்படின்றது சொல்றாங்க. இதை தவிர்த்து என்னன்னா, இதுல பொறுத்த வரைக்கும் என்ன, டிராவல் பண்ணக்கூடியது. டிராவல்லாம் ஒரு போக்குவரத்துக்கு உபயோகப்படக்கூடியது எந்தெந்த பகுதியா சொல்றாங்க? மத்திய பகுதி மற்றும் கீழ் பகுதியும் என்னது போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்கு. மத்திய பகுதியும் கீழ் பகுதியும். சரிங்களா? புரிஞ்சு தானே? இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, இதோட சிறப்பாக குறிப்பிடுறாங்க. இன்னைக்கான வகுப்புல எதை பத்தி பார்த்திருக்கோம்? இந்தியாவின் ஆறுகள். அந்த இந்தியாவின் ஆறுகள்ல எந்த ஆறுகள் மட்டும் பார்த்திருக்கோம்? இமயமலை ஆறுகள் மட்டும் பார்த்திருக்கோம். அதை தவிர்த்து தீபகற்ப ஆறுகள் அடுத்த வகுப்புகளை சந்திப்போம். சரிங்களா? தேங்க்யூ.